ஒரு காட்டுல கனியம்மன் ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அந்த பாட்டி ரொம்ப ருசியா சமைப்பாங்க. அந்த பாட்டி கிட்ட ஒரு பேசும் கிளி இருந்துச்சு. அந்த கிளியோட பேரு பஞ்சு. பாட்டிக்கு உதவியாகவும் எதிரிகள் வந்தா எச்சரிக்கும் அந்த கிளியை ஹெல்ப் பண்ணும். நம்ம சுவையான உணவு தயாரிக்கலாமா? நானும் உதவி பண்றேன். பாட்டி, உங்க சமையலோட வாசனை இந்த காடு முழுக்க இருக்கு. அதுக்கு காரணம் இந்த பாட்டியோட கைப்பக்கும் இந்த காட்டோட மூலிகையோட குழம்போட ருசியை கூட்டுது. அந்த பாட்டியின் சமையலை பத்தி இப்படி புகழ்ந்து பேசுறது என்ன? என் நவீன ஹோட்டல் சமையலுக்கு முன்னால் அது ஒன்றும் இல்ல. பாட்டி, எங்க வீட்டு விசேஷத்துக்கு உங்க மூலிகை குழம்பு தான் வேணும். அட கண்ணா, சந்தோஷமா செஞ்சு தரேன். கண்டிப்பா தம்பி, காட்டுல வர மூலிகை வாசம் உங்க வீட்டு பாண்டியில கமகமக்க பாருங்க. பாட்டி பாட்டி, உங்க கை மனம் தனி மனம் தான். இன்னைக்கு ஊரே உங்க சமையல் பத்தி பேச போகுது. எல்லாரும் இந்த கிழவி சமையலையே தேடி வந்தா என் ஹோட்டல் என்ன ஆகுறது? இன்னைக்கு இந்த சமையலை ஏதாச்சும் பண்ணி இவ பேரை கெடுக்கணும். ஐயோ பாட்டி, சீக்கிரம் சீக்கிரம். என்ன பஞ்சு, உங்க பாலுக்குள்ள என்ன போட்டா தெரியுமா? அதை கேட்டு பாட்டி அதிர்ச்சி அடைந்தார். பாட்டி பதட்டப்படாம காட்டுல இருக்க ஒரு ரகசிய பழத்தை பிரிஞ்சு குழம்புல விடுறாங்க. அது குழம்புல இருக்க உப்பு குறைச்சி தேன் போல ருசியா மாத்துது. எல்லாரும் வாங்க, நல்ல சமையல் சமையல் வாங்க வாங்க. இப்படி ஒரு ருசியான சமையலை சாப்பிட்டதே இல்ல, அமிர்தமா இருக்கு. நன்றி குழந்தைங்களா, ரொம்ப நன்றி. என்னது அமிர்தமா? நான் அளவுக்கு அதிகமான உப்பு கொட்டினேன், அப்புறம் எப்படி நல்லா இருக்கும்? இது ரொம்ப சுவையா இருக்கு, நீயும் சாப்பிடுறியா? என்ன சுவையா இருக்கா? தம்பி, நீ தப்பு பண்ணதை என் கிளி பாத்துருச்சு. மத்தவங்க கெடுதல் நினைச்சா அது உனக்கே தான் திரும்பும். இந்தா, நீ ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. நீ என்ன பண்ண நீங்க எல்லாம் தெரியும். குழந்தைகளே, பொறாமை இருந்தா வெற்றி பெற முடியாது. நேர்மையும் திறமையா இருந்தா மட்டும் தான் வெற்றி பெற முடியும். நீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.